ஹலோ மக்களே, வெல்கம் டு தியாதிரா சிண்டு சேனல். இன்றைக்கி இந்த லாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியா குட்டியோட குக் வித் கோமாளி ஷூட் லாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எழுந்ததே லேட் தான். கடகடன் நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு வீடெல்லாம் மாப் போட்டு பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெசில் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா தியா குட்டியை எழுப்பி அவங்கள ப்ரஷ் பண்ண வச்சு ஸோ ரெடி பண்ணுறதுக்கே அரௌண்ட் 8 ஆகிடுச்சு. ஸோ நம்ம 9:30க்குலாம் அங்கே இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு 2 இட்லி பார்சல் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி அங்கே டிஃபன்ஸ் இருக்கும், இருந்தாலுமே தியாவுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஒரு 8:30 போல் கிளம்பிட்டோம். எடுத்துரு அம்மா, நான் கீழே போய் அவாக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரட்டுமா? ஹாய் சொல்ல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தியா குட்டி காஸ்ட்யூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ மேக்கப் வந்து அவங்களே பண்ணி விட்டாங்க. ஸோ தியா குட்டிக்கு ஏற்ற ஷேடில் ஐ ஷேடோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்னிங் நடக்கிற ஷூட்டுக்குமே மேக்கப் பண்ணாங்க. அகைன் வந்து ஈவினிங் ஒரு ஷூட் பண்ணாங்க. ஸோ அதுக்குமே அவங்க ரீடச் பண்ணி மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம தியா குட்டி எப்படி உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்றதையும் காட்டுறாங்க. அங்கே எல்லாத்தையும் அழகா பேசுங்க, ஜாலியா. என்ன தொல்லை சொல்லுங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? புகழ் பிடிக்குமா? புகழ் மாமா. அவளுக்கு லேட் ஆகும்னு நினைச்சிட்டு चलो बनाना சாப்பிடுறியா? बनाना நான் இது வால் போடு. அண்ணா போதும்ண்ணா கொஞ்சம். விக்னேஷ் ஹாய். ஓகே பாப். என் பேர் என்ன சொல்லு? நம்ம 2 பேர் தான் இன்னைக்கு சமைக்கணும். சரியா? அப்படியா? சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமா? அப்படியா? சமைச்சு கொடுப்பா. பாய் சொல்லுங்க. பாய் கிஸ் பண்ணுங்க. அவங்கள அங்க எப்படி பண்ணலாம்? ஷூட்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. இப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.